கோதுமையோ மொட்டையை மட்டுமே போடும். இது நமக்கு பாலை கட்டும் ஊதான். வளர்ந்து வரும் நகரங்கள் நிலங்களை மலர்களாக்கும் நாகரிக நகர வளர்ச்சி ஒருபுறம், உயிர்காக்கும் உணவுகளுக்கு யமனாக வரும் பூச்சிக்கொல்லி மருந்துகள். விளைநிலங்கள் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தி அது நமக்கு யமனாகும் என்பதை நாம் எப்போது அறிவோம்? புற்றுநோயை விவசாயம் செய்யும் மசாலா பொடி மற்றும் உணவுப் பொருட்கள் தடை செய்தது EFSA. ஏன் தெரியுமா? இந்தியாவில் தயாரிக்கப்படும் 527 உணவுப் பொருட்கள் புற்றுநோய் ஏற்படுத்தும் அபாயம் என்றால், அதன் இறக்குமதி தடை செய்யப்பட்டு 87 கண்டெய்னர்கள் திருப்பி அனுப்பப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? 313 வகையான நட்ஸ், 60 வகையான மூலிகைகள், 48 வகையான சத்துணவுகள், 34 இதர உணவுகள், 527 உணவுப் பொருட்களில் 332 ரகங்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை. இதர நாடுகளில் 195 உணவுகள். ஏற்றுமதி செய்யும் மசாலா பொருட்களில் அதிக எத்திலின் ஆக்சைடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு சிங்கப்பூர், ஹாங்காங்கில் நமது உணவுகள் தடை செய்யப்பட்டுள்ளது. வியாபார வளர்ச்சி என்று எவனை ஏற்றுமதி செய்தால் எவன்தான் ஏற்றுக்கொள்வான்? நன்றி, வணக்கம்.